நம்ம மல்லியும், விஜயும் வந்து நம்ப மயில காப்பாத்த கெளம்பும்போது கெளம்புறாங்க. நம்ம நாகும் இருந்துட்டு, "விஜய் தம்பி நானும் வரேன். அவ வந்து அந்த நகைய எடுத்திருக்காளான்னு நானும் பார்க்கணும். நான் வந்து சிறுக சிறுக சேர்த்தி வச்ச நகை அது. நான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு காசு சேர்த்தி வச்சு நான் வாங்குன நகை. ஒரு நாள் கூட அத நான் போட கிடையாது. அத வாங்கி அத பேங்க்ல வைக்கிறதுக்கு தான் சரியா போச்சே தவிர, அத போடவே இல்ல. அவ எப்படி இத எடுத்துட்டு போலாம்? படிக்கிற பொண்ணு அவ எடுத்துட்டு போலாமா? அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து திட்டிட்டே வந்து, "நானும் வரேன் தம்பி. அவ எங்க இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் நல்லவனா, கெட்டவனா எதுவுமே தெரியாம நம்மகிட்ட சொல்லியிருந்தா, நாம வந்து அவள வந்து ஒரு நல்ல பையனுக்கு குடுத்துருக்க மாட்டோங்களா? நம்ம என்ன அவள இது பண்ணிருவோங்களா? இதுக்கு ஏற்கனவே வந்து மல்லி வந்து அந்த ஒரு பையன் கூட பேசினத பார்த்துட்டு, மல்லி வந்து கூட்டிட்டு வரும்போது, அந்த பையன் வந்துன்னு, அவன் வந்து என்னுடைய ஆளு. நீங்க எதுக்காக கூட்டிட்டு போறீங்க? அப்படின்னு சொல்லி சண்டை புடிச்சான். அப்பயும் வந்து விஜய் தம்பி கிட்ட சொல்லியிருந்தா, நம்மளுக்கு வந்து அப்பயே அவன் யாரு? என்ன? அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருப்பான் விஜய் தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம நாகம் இருந்துட்டு சொல்றாங்க. உடனே வந்து நான் சரி வாங்க நீங்களும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் வந்து கார்ல கிளம்பி போறாங்க. அங்க போனதும் இந்த பக்கம் வந்து நம்ப நம்ம நாகம் இருந்துன்னு, அ அந்த நகை வந்து அவ தான் எடுத்துட்டு போயிருக்காளான்னு நல்லா தீர விசாரிச்சீங்களா? அவ அந்த ரூ. 1,00,000 காசையும் அவ தான் எடுத்துட்டு போயிருப்பாளா? அப்படின்னு சொல்லி, அந்த ரூ. 1,00,000 இதுக்கு முன்ன நம்ம வீட்ல திருடு போச்சுல்ல, அதுக்கும் இவ தான் காரணமா? அப்படின்னு சொல்லி நம்ம நாகு வேற ரொம்ப கோவமாக்குறாங்க மயில் மேல. ஒ மயில் இருந்துன்னு ஒரு பக்கம் வந்து அந்த தி ம் தினேஷ் கிட்ட இருந்து தப்பிக்க பல இது சு வேலை பண்றாங்க. அந்த ஹோட்டல்ல வேலை செய்றவங்ககிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டு அந்த அத ஹோட்டல விட்டு வெளிய வரம்போது, கரெக்ட்டா வந்து தினேஷ் வந்துர்றான். தினேஷ் வந்துட்டு, அவள அந்த ஹோட்டல்ல வேலை செய்றவங்கள வந்து அடிச்சு போட்டுட்டு, இவள வந்து மயில வந்து ஹோட்டலுக்குள்ளேயே இழுத்துட்டு போயிர்றான். நம்ம மயில் வந்து ஏற்கனவே வந்து நம்ப மல்லிக்கும், விஜய்க்கும் வந்து மெசேஜ் பண்ணியாச்சு. இப்படிதான் இங்க இருக்கேன். லொகேஷன் எல்லாம் அனுப்பியாச்சு. அவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த தைரியத்துல இவளும் வந்து கொஞ்சம் தைரியமா போயிட்டு, அவன் வந்து அ சேர்ல வந்து கட்டி போட்டுர்றாங்க. இப்ப வந்து தப்பிக்கவும் முடியாம, எதுவும் பண்ண முடியாம, அ அவன் யாரு, என்ன அப்படின்னு தெரியாமயே வந்துட்டு, இவ்ளோ கஷ்டத்துல வந்து மயில் மாட்டிக்கினாங்க. அவனுக்காக என்னென்னவோ பண்ணாங்க. அந்த ரூ. 1,00,000 காசு திருடி வீட்ல வந்து நல்ல பொண்ணா இருந்தவங்க, ஒரு லவ்வுக்காக வந்து வீட்ல இருக்கிற காசு, பணம் இதெல்லாம் வந்து திருடி, அவன நம்பி போனா, அவன் வந்து ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மயில் ஒரு பக்கம் அ சோகமா இருக்காங்க. நம்ம மல்லியும் விஜயும் வந்து அந்த ஹோட்டல் வந்து ரீச் ஆயிடுறாங்க. இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அ சொ போகும்போது கரெக்ட்டா வந்து அ அவங்க போற வழியில வந்து ஒரு ரூம்ல வந்து நம்ப சுடர் வாய்ஸ் கேட்குது. சுடர் வாய்ஸ் கேட்டதும் நம்ம மல்லி இருந்துன்னு நின்றுறாங்க. "ஏன் மல்லி நிக்கிற?" அப்படின்னு விஜய் கேட்கும்போது, "இதுக்குள்ள வந்து சுடர் வாய்ஸ் மாரியே கேட்குது." அப்படின்னு சொல்லி நம்ப விஜய் கிட்ட சொல்லும்போது, விஜய் இருந்துன்னு, ஆமா. அது மாரி தான் இருக்கு. ஒருவேள சுடர் இது உயிரோட இருக்காளா? அவ இருக்க வாய்ப்பே இல்லையே. எரிச்சுட்டு அந்த சாம்பலெல்லாம் வச்சு தான் அது சுடர்ன்னு வந்து முடிவு பண்ணாங்க. இது வந்து தீபிகா மேடம் கிட்ட சொன்னாலும், அவங்க வந்து உண்மையா அது அந்த அந்த இடத்துல வந்து இவ தான் இறந்திருக்கான்னு சொல்றாங்க. அவ உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கோ? அப்படின்னா யாருமே கொலை பண்ணலன்னா, அவ உயிரோட தான் இருப்பாளோ? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் சந்தேகம் வருது. அப்போ வந்து இந்த ரூம்ல வந்து கீழ போயிட்டு நம்ப கேட்கும்போது, "இந்த ரூம்ல யார் இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ரூம்ல வந்து இப்படிதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேர் இருக்காங்களா? இருந்தா சுடர் மட்டும் தான் இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேறன்னு சொல்றாங்களே! சுடருக்கு என்ன கல்யாணம் ஆயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ வாய்ஸ் மாரி எத்தனையோ பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத விட்டு கரெக்ட்டா இவங்க மயில காப்பாத்த கெளம்பிர்றாங்க. கவினும் இருந்துன்னு அவங்க வர்ற விஷயம் தெரிஞ்சுக்கின்னு தப்பிச்சிடுறான். அந்த அந்த ஹோட்டல்ல வேலை செய்றவன் வந்து கரெக்ட்டா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான். கரெக்ட்டா வந்து தப்பிச்சுருவான். மயில மட்டும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த நகையும் வந்து அவன் எடுத்துட்டு போயிட்டுருப்பான். அவன தேடி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. அத தேடி வந்து போலீஸும் வந்து
அவன ஒரு பக்கம் தேட, அந்த ரூம்ல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் மல்லியும் வந்து கதவ தட்டுறாங்க. கதவ தட்டி பார்க்கும்போது வேற ஆள் தான் இருக்காங்க. கவினும் சுடரும் இருக்கிற மாரி இருந்துச்சு. ஆனா, இப்ப யாருமே இல்ல. அவ வாய்ஸ் மாரி இல்லையே உங்க வாய்ஸு. முன்ன கேட்ட வாய்ஸ் வேற, இப்ப வேற அப்படின்னு சொல்லி நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் ரொம்ப சந்தேகம் வருது. உடனே வந்து நம்ம மல்லியும், விஜயும் வந்து அங்க இருக்கிற ரூம்ல வந்து தேடுறாங்க. இங்க வந்து இப்ப வந்து யாராவது போனாங்களா ரூம விட்டு? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா 2 பேர் வந்து உடனே காலி பண்ணிட்டு கெளம்புனாங்க. அப்படின்னு சொல்றாங்க. நம்ப சுடர் வந்து உயிரோட தான் இருக்காங்க. கவினும் வந்து அவங்க கூட தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நம்ப விஜயோட அக்காவ வந்து மிரட்டுறாங்க. இப்படிதான் எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி, இது கொஞ்சம் கொஞ்சம் பேரா வந்து மிரட்டி மிரட்டி காசு வாங்க போறாங்க. அதனால அவங்க வந்து இந்த ரூம்ல தங்கியிருக்கிறது வந்து எப்படியும் நம்ப மல்லிக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இதுல வந்து கவின் எழுதிருந்துச்சு அந்த நோட்ல. அப்ப கவின் இங்க இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் வந்துருச்சு. சுடர் இருக்காளா இல்லையான்னு யோசிக்கல. அவ்வளவும் தெரியல தெளிவா. அதனால வந்து இவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு கேமராவ செக் பண்ணும்போது, உண்மையா சுடர் இருக்கிறா. அந்த கேமரால வந்து சுடரும், கவினும் வந்து அங்கருந்து கெளம்புறாங்க. அப்ப வந்து அந்த கேமராவ வந்து உடனே வந்து நம்ப மல்லியும் ரெக்கார்ட் பண்ணி, நம்ப தீபிகா மேடத்துக்கு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க.